மெரினா கடற்கரை பார்க்க அழகாக காட்சியளித்தாலும் தான் ஆபத்தானதுதான் என்பதையும் அவ்வப்போது உணர்த்தாமல் இல்லை. அதன் அலையில் சிக்கி மரணத்தை தழுவியவர்களின் சோக கதையை இப்பொழுது பார்க்கலாம். திருமண நிகழ்ச்சி ஒன்றுக்கு சென்றுவிட்டு 10 நண்பர்களுடன் சென்னையை சுற்றி பார்க்க வந்தவர்தான் மோகன்ராஜ். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு பயின்று வந்த இவர் திங்களன்று நண்பர்களுடன் சென்னை மெரினா கடற்கரையில் குளித்தபோது அலையில் அடித்துச் செல்லப்பட்டார். அவரது உடல் கூட இதுவரை கிடைக்காத நிலையில் அவரது குடும்பத்தினர் சென்னையில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தம்பி பையன் கல்யாணத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்தான். ஒரே பையன் நெசவு தொழில் செஞ்சு நாங்கள் கூலி ஜீவனம் பண்ணுறோம். அவங்க மாமா எஸ்பியாக இருக்கிறார். இருந்தும் இந்த இடத்துக்கு எங்களால் காப்பாற்றவும் முடியல. இந்த மாதிரி வழியில் இறந்துட்டான். இந்த மாதிரி சூழ்நிலை யாருக்குமே என்னுடைய எதிரி கூட வரக்கூடாது. ஒரே பையன் எதிர்காலத்தில் வச்சுட்டு அவங்க அம்மா அப்பாலாம் ஹோமா ஸ்டேஜ் போகிற கண்டிஷனில் இருக்கிறாங்க. மோகன்ராஜுடன் சேர்ந்து கடலூர் மாவட்டம் நடுவீரம்பட்டு பகுதியைச் சார்ந்த குருமூர்த்தியும் மெரினாவின் அலையில் சிக்கி உயிரிழந்தார். பொறியியல் படிக்கச் சென்ற மகன் ஆம்புலன்ஸில் பொட்டலமாக திரும்பியதைக் கண்டு பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கின்றனர். பாதுகாப்பில்லாத விளையாட்டு ஆபத்தாக மாறியதை இவர்கள் இறந்து நமக்கு உணர்த்தியுள்ளார்கள். இவர்களோடு கடலில் குளிக்கச் சென்றவர்களில் 2 உயிருடன் மீட்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை பெற்று வருகிறார்கள். புதிய தலைமுறைக்காக சென்னையில் கீர்த்தி விஜய் மற்றும் கடலூரிலிருந்து ஸ்ரீதர்.